வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் அண்ட் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் தேவை. இதை கட் பண்ணிக்கலாம். தோல் தனியாக எடுக்கணும். பட் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்துடும். நான் இங்கே ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சு ஸ்கூப் பண்ணுறேன். பட் இது தேவைப்படாது. ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. நீங்கள் ஆர்டினரி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணாலே இந்த ரெசிபி நல்லாவே வரும். இதோ சூப்பராக ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு மாம்பழத்தோட ஃப்ளஷ் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதோ நம்மளோட மாம்பழ பேஸ்ட் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ண போகிறோம். இது 1/4 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு கப் அளவுக்கு வரும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கணும். ஸோ 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அடிச்சிக்கலாம். ரொம்ப அடிச்சிடாதீங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் அது பட்டர் ஆகாது. நார்மல் டெம்பரேச்சரில் நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பட்டராக பிரிஞ்சிடும். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஈஸியாக கிடைக்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் வீட்டில் வாங்குகிற பால்லையே ஆடையை கலெக்ட் பண்ணி இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். இதோ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம மாம்பழ பேஸ்ட் இதோட கலக்க போகிறோம். வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் பால் நல்லா கொதிக்க வைங்க, ஆற வைங்க, ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் போட்டுருங்க. ஒரு 10லேருந்து 12 மணி நேரம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா திக்கான ஆடை படிஞ்சிருக்கும். அந்த ஆடையை ஒரு 4-5 நாள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி. அண்ட் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நம்ம க்ரீமை விப் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் கலந்து தான் விட்டுருக்கோம். இதோ மாம்பழத்தையும் க்ரீமையும் நல்லா கலந்து விடுங்க. இதோ செம்ம க்ரீமியாக வந்துருச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதை நான் நைட் செஞ்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். ஸோ ஓவர் நைட் நான் டைம் எடுத்திருக்கேன். ஒரு 10 மணி நேரம் நீங்கள் இதை ஃப்ரீசரில் போடுங்க. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் செட் ஆகிற வரைக்கும் வைங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதுவும் இந்த சம்மரோட ஹாட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு மாம்பழ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.